ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்டில் போட்டிருந்தாங்க, நீங்கள் பேசுறது புரியல சிஸ்டர், கொஞ்சம் புரிகிற மாரி பேசுங்க அப்படின்றாங்க. உண்மையிலேங்க சிஸ்டர், எனக்கு வந்து கோல்டு காஃபி ரொம்ப இருந்துச்சு. இப்போ கூட நான் மூக்கில் தான் பேசிகிட்ருக்கேன், ஓகேங்களா. எனக்கு வந்து கோல்டு காஃபி அடிக்கடி வருன்றதுனால வந்து எனக்கு த்ரோட்டில் வந்து அடிக்கடி கோல்டு போய் உட்காந்துருக்கனால வந்து பேசுனா வந்து உங்களுக்கு நான் பேசுறது உங்களுக்கு புரியாது, ஓகேங்களா. அதுதான், வேறு எதுவும் கிடையாது. மற்றபடி இப்போ கூட நான் மூக்கில் தான் பேசிகிட்ருக்கேன், ஓகேங்களா. எனக்கு கோல்டு இருக்கிறதுனால வந்து நான் பேசுறது உங்களுக்கு புரியலை. கோல்டு சரியாயிட்ட அப்புறம் வந்து நான் எப்படி அது பேசுகிறப்போ எப்படி பேசுகிறேன்னு உங்களுக்கே டிஃப்ரெண்ட் தெரியும், ஓகேங்களா கைஸ். இப்போ வந்து என்ன கைடன்ஸ் பார்க்க போகிறோன்னா, ஓகேங்களா, என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் ஆகட்டும், அதுமாரி வந்து மேரேஜ் பர்சன், இது யாருக்கு கார்டு எடுக்கிறப்போ என்ன வருதோ அது மூலமாக வந்து என்ன வருதுன்னு பார்க்கலாம், ஓகேங்களா. நான் ரேண்டமாக தான் எடுக்கிறேன். ஏன்னா வந்து ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, வந்து கார்டு எடுக்கிறப்போ வந்து என்னென்ன வருதுன்னு அப்போ பார்த்து சொன்னால் தான் வந்து டைட்டில் நான் போட முடியும். நான் ரேண்டமாக நான் சொல்லிட்டேன்னா அதுக்குள்ளே நான் கார்டு எடுக்கிறப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு, சரிங்களா. நான் வேணால் சத்தமாக பேசுகிறேன், அப்போ உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள், ஓகேங்களா. அப்படி சப்போஸ் வந்து புரியல அப்படின்னா கூட கமெண்ட் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கோல்டு காஃபினால என்னால் சரி பேச முடியல கைஸ். ஓகே, வாங்க பார்க்கலாம். அதேமாரி வந்து பைல் செலெக்ஷன் போடவா, பைல் 1 பைல் 2 போடவா, அப்படி இல்லை வந்து ஒரு டெக் வச்சு இது பண்ணவா அப்படின்றது அதுவும் சொல்லுங்கள், ஓகேங்களா. அதுவும் கமெண்ட்டில் போடுங்க. நான் இன்றைக்கி பைல் செலெக்ஷன் தான் எடுக்க போகிறேன், ஓகேங்களா. நான் இந்த டெக்லேருந்து எடுக்கிற பைல் 1, பைல் 1 இது. அதேமாரி வந்து இதிலே பைல் 2 நான் எடுக்கிறேன், ஓகேங்களா. ஓகேங்களா. பைல் 1 பைல் 2 இது ரெண்டும் தான். பைல் 1 பைல் 2, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த ரெட் ஆரக்கிள் வந்து கைடன்ஸ் பார்ப்போம், ஓகேங்களா. பைல் 1க்கான கைடன்ஸ் இருக்குமா, பைல் 1க்கானது, பைல் 2க்கானது. ஓகே, பாருங்க பைல் 1க்கான இதுவும் பைல் 2க்கானது. உங்கள் இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ அது மாதிரி இருங்க கைஸ், ஓகேங்களா. பைல் 1 பைல் 2வான்றது செலெக்ஷன் பண்ணுங்கள். இப்போது பைல் 1க்கானதை பார்ப்போமா. ஏஸ் ஆஃப் ஒன்ஸ். ஓகே, இதுவும் பார்த்திங்கன்னா வந்து முன்னேற்றத்திற்கான கார்டு, ஓகேங்களா. முன்னேற்றத்திற்கான கார்டு. ஒரே செகண்ட் இருங்க, வரேன். முன்னேற்றத்திற்கான கார்டு. நீங்கள் எதனா தொழில் தொடங்கணும், இல்லை வந்து நீங்கள் எதனா வந்து கோர்ஸ் ஜாயின் பண்ணணும், புதுசாக எதனா தொடங்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா வந்து தாராளமாக தொடங்கலாம். ஏன்னா வந்து ஏஸ் ஆஃப் ஒன்ஸ் வந்து புது தொடக்கம் தான், ஓகேங்களா. அதை பற்றி தான் இது வந்து குறிக்குது, ஓகேங்களா. அதை தாண்டி வரணும் குறிக்கல, புது தொடக்கத்தை தான் குறிக்குது, ஓகேங்களா. நல்ல
குட் நியூஸும் அதே மாதிரி நல்ல செய்தியும் உங்களுக்கு வரும் அப்படின்றது தான் இந்த ஏஸ் ஆஃப் வான்ஸ் வந்து சொல்கிறது. ஓகேங்களா, அதை பற்றி தான் சொல்கிறது. குட் நியூஸ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து நல்ல தொடக்கம், அதை பற்றி தான் சொல்லுது. அதேமாரி வந்து நீங்கள் எதனா வந்து மேல் படிப்புக்கு படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்குமான தொடக்கமாகவும் இருக்கும் அப்படின்றது இந்த கார்டு மூலமாக உங்களுக்கு சொல்ல நான் நினைக்கிறேன் கைஸ். இப்போ வந்து இந்த இதில் என்ன பார்க்கலாம். ஓ மை காட், கார்மிக் ரிலேஷன்ஷிப் ரெசினேட்மெண்ட் ட்ரிகர்ஸ் பர்ஸ்பெக்ஷன் இன்டென்சிட்டி லெட் கோ ட்ராமலி ஃப்ளோட்டிங். இது புது தொடக்கம்னு நினச்சா, ஆனால் வந்து இது கார்மிக் ரிலேஷன்ஷிப் வருது. நீங்கள் கார்மிக் ரிலேஷன்ஷிப்பில் இருந்து வெளியே ஓகே, இது எனக்கு புரிஞ்சிச்சு. இது ஒரு சிலருக்கு தான் வந்து இது பொருந்தும். ஓகேங்களா, ஒரு சிலருக்கு தான் பொருந்தும். அது யாருக்குன்னு பாருங்கள். 100ல் ஒருத்தருக்கு தான் இது பொருந்துறவங்க மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, பொருந்ததான் விட்டுருங்க. கார்மிக் ரிலேஷன்ஷிப். ஓகேங்களா, நீங்கள் வந்து எதனா ஒரு பேர்டன் வந்து மறுபடியும் வந்து தொடர்ந்துட்டே இருக்கும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா, இப்போ வந்து நீங்கள் சண்டை போட்டுகிட்டே இருக்கீங்க அப்படின்னா வந்து அது மறுபடியும் அதே மாதிரி தொடரும். வேறு எதனா வழியில் வந்து அந்த சண்டை வரும். ஓகேங்களா, அதேமாரி வந்துச்சுன்னா அது ஒரு ரெட் ஃப்ளாக். ஓகேங்களா, கார்மிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, நீங்கள் அந்த கார்மிக் ரிலேஷன்ஷிப்பை விட்டுட்டு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இந்த புதிய தொடக்கம் வந்து உங்களுக்கு நல்லதாக அமையுன்றத பைல் ஒன்று சூஸ் பண்ணவங்களுக்கு நான் கைடன்ஸ் எடுக்கலான்னு பார்த்தா இதேமாரி வந்துருக்கு. ஓகேங்களா, ஒரே நிமிஷம் இருங்க. ஓகே, நான் இன்னொரு கார்டு எடுத்தேன். அதில் பார்த்தீங்கன்னா த ட்ராகன் லை. ஓகேங்களா, லைட் ஹார்ட்டட் அடாப்டட் ஃபைண்டிங் அவுட் சேஞ்சஸ் திங்ஸ் கம்மிங் டு லைட் ஹீல். என்ன சொல்ல வராங்க அப்படின்னு, இந்த சைக்கிளை பிரேக் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே வந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கான ஹீலிங் ப்ராசஸ், ஹீலிங்லேருந்து நீங்கள் வெளியே வந்துட்டு எல்லாத்தையும் ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் வெளியே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான புதிய தொடக்கம் இருக்குது. ஓகே, இந்த கார்டும் இதுவும் சேம் மாதிரி தான். ஓகேங்களா, ட்ராகன் ஃப்ளை. ஓகே, ட்ராகன் ஃப்ளை பார்த்தாலே வந்து நல்ல நியூஸ், நல்ல இது தொடக்கம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, அதனால் வந்து என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து இந்த கார்மிக் ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியே வந்துட்டு அதுலேயே நீங்கள் இருக்கக்கூடாது. அந்த ரெசின்மெண்ட் ட்ரிகர்ஸ்னாலும் சொல்லுவாங்க. நம்மளை வந்து கோவப்படுத்தி அதில் வந்து ட்ரிகரப்னா மறுபடியும் வந்து ட்ரிகரப் பண்ணினே இருப்பாங்க. ஒரு செயல் செய்கிறாங்க அப்படின்னா மறுபடியும் வந்து தூண்டி ஓகே வேர்ட்ஸ் தெரியுதுண்டா. ட்ரிகரப்னா தூண்டுறது. ஓகேங்களா, அந்த ஒரு இது இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப கார்மிக் ரிலேஷன்ஷிப்பாக இருக்குது. ஓகேங்களா, குட் ரிலேஷன்ஷிப்பில் என்ன சொல்லலாம் அப்படின்னா வந்து எதுவுமே பண்ண மாட்டாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க, ஹீல் பண்ணுவாங்க, கூட சப்போர்ட்டாக நிற்பாங்க. கார்மிக் ரிலேஷன்ஷிப்னால் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வந்து எல்லாத்தையும் வந்து குறை கண்டுபிடிப்பாங்க. நீ பண்ணுறது தான் தப்பு, நீ பண்ணுறது தான் தப்புன்னுவாங்க. அவங்க பண்ணுற தப்பு வந்து சொல்ல மாட்டாங்க, அடுத்தவங்கள குத்தி காமிச்சின்னு இருப்பாங்க. அதுதான் ட்ரிகர்ஸ். ஓகேவா, அதேமாதிரி ட்ராமாலே ஃப்ளர்ட்டிங் இன்டென்சிட்டி லெட் கோ. நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து நீங்கள் விட்டுட்டு இந்த ட்ராமான்னு சொல்லுவாங்க. அடிக்கடி வந்து ட்ராமா நடந்துன்னே இருக்கும். ஓகேங்களா, அதை பற்றி தான் வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பைல் 1க்கு. ஓகே, நீங்கள் இதை விட்டுட்டு கார்மிக் ரிலேஷன்ஷிப் விட்டுட்டு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நல்ல தொடக்கம் இருக்குன்றது எனக்கு 2 கார்டு உறுதிப்படுத்தியிருக்கு. ஓகேங்களா கைஸ், பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் வந்து நீங்கள் வெளியே விட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல தொடக்கம் இருக்குது, குட் நியூஸும் இருக்குன்றத பைல் 1. இப்போ பைல் 2 பார்க்கலாமா? ஓகே, பைல் 2க்கான கார்டு பார்த்தீங்கன்னா 5 ஆஃப் கப்ஸ். 5 ஆஃப் கப்ஸ் என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு சோகமானது. ஓகேங்களா, நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா இந்த 3 கப்பு விட்டு போன 3 கப்பையே நீங்கள் நினச்சிட்ருக்கீங்களே தவிர பின்னாடி 2 கப்பு இருக்குது. அது திரும்பி பார்த்திங்கன்னா நல்ல சந்தோஷம் கிடைக்கும். ஆனால்
நீங்கள் வந்து விழுந்து போனதையே வந்து நினச்சி ஐயோ மிஸ் பண்ணிட்டோமே நினச்சிட்டே இருக்கீங்க. ஓகேங்களா? நினச்சிட்டே இருக்கிறதுனால வந்து என்ன ஆகுதுன்னா சோகம், மன உளைச்சல் எல்லாமே ஒன்று சேர்ந்து வருது. ஓகேங்களா? நீங்கள் அதை தாண்டி ஓகே நான் இது மிஸ் பண்ணதுக்கு ஏதோ ரீசன் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு வெளியே வந்து பின்னாடி 2 கப்பில் எதனா சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்றது தான் இந்த கார்டு. ஓகேங்களா? நெகட்டிவ் கார்டு தான், பட் இருந்தாலும் பாசிட்டிவும் இருக்குது மிக்ஸ். ஓகேங்களா? அதுதான் நான் சொல்கிறேன். ஸோ வந்து நீங்கள் விழுந்த கப்பை பார்க்காம பின்னாடி இருக்கிற கப்பை எதனா ஒன்று சூஸ் பண்ணி சந்தோஷமாக இருக்க பாருங்கள். அதுதான் வந்து நல்லது. ஓகேங்களா? நீங்கள் வீழ்ந்ததே நினச்சி ஃபீல் பண்ணிங்கன்னா உடம்பு போகும், மனசு போகும், அப்புறம் வந்து மைண்டும் வந்து ரிலாக்ஸாக இருக்காது. ஓகேங்களா? ரிலாக்ஸாக இருக்கணும்னா நீங்கள் வந்து இந்த 2 கப்பை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகேவா கைஸ்? நெக்ஸ்ட்டு த சேசர். ஐ திங்க் இந்த பைல் 1 பைல் 2 பார்த்திங்கன்னா செம்மையாக வந்திருக்கு. ஏன் சொல்கிறதுனா இந்த சேசர்னு என்ன சொல்லுவாங்கன்னா இதுக்கு நான் ஃபியர் ஆஃப் அபன்மெண்ட் சேசிங் கோட் பென்சில். நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போது ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, ஒரு பர்சன் வந்து விட்டுட்டு போயிடுவாங்க. ஓகேங்களா? விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா வந்து அவங்கள சேஸ் பண்ணி அவங்களுடைய நினைவிலே இருந்து ஃபோன் போட்டு பேசுவாங்க. ஓகேங்களா? அதுதான் சேஸு. ஓகேங்களா? ஓகே, இது இந்த கார்டு கரெக்டாக வந்துருக்கு பாருங்க. நான் நினைக்கவே இல்லை. ஓகேங்களா? இந்த கார்டும் சேம் தான். ஓகேங்களா? இந்த 3 கப்பை விழுந்துச்சுன்ட்டு அவங்கக்கிட்ட போய் பேசி வந்து பின்னாடி போயினே இருக்கிறது. இந்த 2 கப்பை என்ன பண்ணுறது, நீங்கள் விட்டுட்டீங்க. ஓகேங்களா? ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க கடவுள். ஓகேங்களா? உங்ககிட்ட இந்த 2 கப்புலேருந்து எல்லாம் சூஸ் பண்ணு. நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் வந்து விட்டுட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து விட்டுட்டு ஓகே நெக்ஸ்ட்டு உங்களை தேடி வர லவ்வை நீங்கள் சூஸ் பண்ணணும். அதுதான் எனக்கு தெரிஞ்சது. ஓகேங்களா கைஸ்? ஓகே கைஸ், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச் கைஸ். ஹாய் கைஸ், இப்போ வந்து நான் வந்து அதனுடைய தொடர்ச்சி. ஓகேங்களா? பைல் 1 பைல் 2 ஓகேவா? அதுக்கான அவங்களுக்கான கைடன்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? 2 புக்லேருந்து நான் எடுக்க போகிறேன். பைல் 1க்கு எது எடுக்கலான்ட்டு பார்ப்போமா? ஓகே, பைல் 1க்கு பார்த்தீங்கன்னா வந்து ஹீலிங் எ கைட் டு ஓவர் கம் இந்த எமோஷன். ஓகே சூப்பர் கைஸ். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா பைல் 1க்கு வந்து வந்தது இதுதான், எமோஷ்னல் ட்ராமாலி. ஸோ ட்ராமாலி வந்திருக்கு இல்லைங்களா? ஸோ சூப்பர். என் இன்ட்யூஷன் எதுக்காக பைல் 1க்கு இந்த புக் எடுத்து இப்போ தருது. ஸோ இதில் வந்து இப்படி வெளியே வரலாம் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன கைடன்ஸ். ஓகேங்களா? பைல் 1க்கானது. இருங்க ஃபஸ்ட்டு வந்து எடுக்கலாம். ஓகே சூப்பர். உண்மையாலுமே சூப்பர் கைஸ். யூ கேனாட் சேஞ்ச் யுவர் பாஸ்ட். என்ன பண்ணலாம், பாஸ்ட்டை வந்து நம்மளால் மாற்ற முடியாது. ஓகே, பட் யூ கேன் சூஸ் டு மேக் யுவர் ஃப்யூச்சர் எ லைட்டர் பிளேஸ். சத்தியமாக இது வந்து சூப்பரான வரி. ஸோ இது நீங்கள் வந்து நான் நல்லா இது பண்ணுறேன். வேணால் ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கோங்க தயவு செஞ்சு கைஸ். ஓகேங்களா? என்ன பண்ணுறாங்க, பாஸ்ட்டை வந்து மாற்ற முடியாது. ஆனால் வந்து நீங்கள் ஃப்யூச்சரை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய பிரகாசம் வந்து உங்கள் கையில் தான். பிரகாசம் வந்து உங்கள் கிட்டே வரும், உங்களுடைய இடத்துக்கே வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? there is the things it is your responsibilities to heal yourself. அதாவது வந்து உங்களுடைய கடமை. ஓகேங்களா? நீங்கள் அதுலேருந்து ஹீல் ஆகி வெளியே வர்றது வந்து உங்களுடைய கடமை அப்படின்னு சொல்கிறாங்க. யுவர் செல்ஃப்னால் உங்களுடைய இது. ஓகேங்களா? இந்த இது கூட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து பைல் 1க்கு சூப்பரான கைடன்ஸ் வந்துருக்கு. ஸோ தயவு செஞ்சு இதை படித்து நீங்கள் மீனிங் கூட பார்த்து நல்லா டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பைல் 2க்கான இது பார்ப்போம், குட் வைப்ஸ். ஓகேங்களா? இந்த புக்கில் வந்து பார்ப்போம். இருங்க,
அதே தான் வந்து இருக்குது கைஸ். நான் இன்னொரு ஒன்று எடுத்தது தான். இது யாருக்கு பொருந்துன்னு தெரியல. தயவு செஞ்சு இது ரெண்டாவது தடவை வருது. கம்பேர் ஒன்லி வித் யுவர் செல்ஃப். ஓகேங்களா. இக்னோர் வாட் எவ்ரி ஒன் இஸ் டூயிங். மற்றவங்க வந்து செய்யறத வந்து நீங்கள் அதை விட்டுருங்க. இக்னோர்னா என்ன பண்ணுங்க, அதை வந்து தவிர்த்துருங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. யுவர் லைஃப் இஸ் நாட் அபவுட் எவ்ரி ஒன் எல்ஸ். மற்றவங்க சொல்கிறதோ மற்றவங்க செயலோ வந்து உங்களை வந்து அஃபெக்ட் ஆகாது. நீங்கள் அவங்க சொல்கிறத எடுத்துக்கினா தான் வந்து அஃபெக்ட் ஆகும். உங்களுடைய சோல் ஆகட்டும், உங்களுடைய ஹார்ட் ஆகட்டும். ஓகேங்களா. மற்றபடி வந்து நீங்கள் அதை தவிர்த்துட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அது வந்து என்னன்னே தெரியாது. ஓகேங்களா. அதை தான் சொல்கிறேன். இட் இஸ் அபவுட் யூ. எவ்ரி ஒன் மற்றவங்க சொல்கிறாங்க பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு தான் முக்கியம். இன்ஸ்டெட் ஆஃப் ஃபோக்கஸிங் ஆன் தேர் பாத். உங்களுடைய வழி என்னவோ அதை வந்து நல்லா அதை உற்று நோக்கி அதையே வந்து பார்த்துட்டு போனீங்கன்னா வந்து பே அட்டென்ஷன் டு யுவர் ஓன். ஓகேங்களா. பார்த்தாகட்டும் ஒன்று என்ன சொல்கிறாங்க, உங்களுடைய வழி என்னவோ அதை பார்த்துட்டு போனீங்கன்னா அதுலேயே வந்து நல்லா நடக்கும் அப்படின்றாங்க. தட் இஸ் வேர் யுவர் ஜேர்னி இஸ் டேக்கிங் பிளேஸ். உங்களை வந்து ஜேர்னி எங்கே கூட்டிகிட்டு போதோ அதே வழி பின்பற்றி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து குட் இது நடக்கும். அதே வந்து கம்பேர் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா வந்து அது கடைசி வரைக்கும் நம்ம கம்பேர் தான் பண்ணிகிட்டு இருக்கணும். ஓகேங்களா. அதை தாண்டி வந்து உங்களுக்கான வழி எதோ, உங்களுக்கான ஜேர்னி எதோ அது கொண்டு போகுது அப்படின்னா, ஜேர்னினா என்ன சொல்லலாம், இது இங்கிலீஷ் மீனிங் எனக்கு தெரியல. நீங்கள் இப்போ ஜேர்னினா டக்குன்னு சடனாக வரல கைஸ். ஓகேங்களா. ஜேர்னின்னா என்ன சொல்லலாம்னா தொண்டை வரைக்கும் வருது, அது டக்குன்னு வரல சொல்கிறது. பட் ஆனால் நீங்கள் பாருங்கள், ஜேர்னி அப்படின்னா எனக்கு என்ன தோணுன்னா தொடக்கம். ஓகேங்களா. அந்த தொடக்கம் எங்கே கூட்டிகிட்டு போகுதோ எனக்கு என்னோட இது என்ன சொல்லுதுன்னா ஜேர்னினா தொடக்கம். இதுக்கு நான் எல்லா வார்த்தைக்கும் வந்து ஒவ்வொரு மீனிங் வெவ்வேறு இதில் மாறுபடும். ஸோ உங்களுக்கு எப்படி தோணுதா அப்படி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. இக்னோரிங் வாட் எவ்ரி ஒன் எல்ஸ் இஸ் டேக்கிங் பிளேஸ். ஓகேங்களா. இதை பற்றி தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா. நீங்கள் வந்து மற்றவங்க சொல்கிறாங்கன்றதுக்காக வந்து அவங்க பேச்சு கேட்குறது அதெல்லாம் வந்து தவிர்த்துட்டு உங்களுக்கு வந்து எது கரெக்டோ எது வந்து சரியோ அது மனசில் பார்த்தீங்கன்னா அதைப்படி செய்யணும். ஓகேங்களா. மற்றவங்க நல்லது சொன்னாலும் அதை அக்செப்ட் பண்ணிங்க, ஆனால் கெட்டது சொன்னால் அதை வந்து இக்னோர் பண்ணிவிடுங்க. அப்படி தான் பைல் 2க்கு ஆனது. ஓகேங்களா ரைஸ். நான் பைல் 1க்கும் பைல் 2க்கும் வந்து அப்படியே எடுத்துக்கணும் அதே ஆன் த ஸ்பாட். ஏன்னா வந்து கொஞ்சம் சின்ன வேலை வந்ததுனால வந்து இப்போது நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஓகேங்களா. அதேமாரி வந்து ஏன்னா வந்து எனக்கு வந்து சளி பிடிச்சின்றதுனால வந்து தொண்டை ஒரு மாதிரி இருக்குது. நான் பேசுகிறது வந்து கேட்காது. சப்போஸ் கேட்கலன்னா கூட தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ஏன்னா டவுட்டு இதில் வந்து ரீடிங் வேணால் கேளுங்க, முடிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா கைஸ். ஏன்னா நான் இது மூலமாக தான் வந்து நான் நல்லா பேசணும் அப்படின்னு ஆர்வம் இருக்குது. ஏன்னா வந்து நான் அந்தளவுக்கு பேச மாட்டேன் வீட்டில். ஸோ இது மூலமாக தான் வந்து நல்லா பேசி என்னுடைய ஸ்பீச் ஆகட்டும் என்னுடைய வார்த்தையை நான் கம்யூனிகேட் பண்ண கற்றுக்கணும். ஓகேங்களா. அதனால தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா. ஃபஸ்ட் டைம் நான் வீடியோ நிறைய போடுறதுனால வந்து எல்லோரும் ஸோ ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த அக்காக்காக தான் நான் சொல்கிறேன். நான் வந்து அந்த கரெக்ஷன் நான் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. பேசுகிறத வந்து கொஞ்சம் நல்லா கிளியர் கட்டாக என்ன சொல்லணும் அதை கரெக்டாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்ல நான் ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா கைஸ். இப்போ மூக்கில் தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்றது. ஓகேங்களா கைஸ். தேங்க்யூ வெரி மச். உங்களுடைய கமெண்ட் பார்த்துட்டு நான் லேடிஸ் நினச்சிட்டேன். சாரி அண்ணா.